நமது சின்ன புலியூர் செல்லாண்டியம்மன் ஸ்ரீ கோட்டை மாரியன் திருவிழாவை சிறப்பிக்க இளைஞர் நாடக மன்றத்தின் 57வது கலை காணிக்கையாக மிகச் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நாடகத்தை காண வந்த அனைத்து வெளியூர் நாடக மன்றத்தாருக்கும் அதேபோல் நமது ஊரை சேர்ந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் நண்பர்களுக்கும் முன்னாள் நடிகர்களுக்கும் இளைஞர் நாடக மன்றத்திற்கு பேருதவி புரிந்த அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வணங்கி இப்பொழுது இந்த நாடகம் துவங்க உள்ளது. நாடகத்தை துவக்கி வைப்பதற்காக நமது ஊர் கொத்துக்காரர் திரு எஸ்.என். வெங்கடேசன் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். இப்பொழுது அவரை நாடகத்தை துவக்கி வைத்து ஒரு சிறிய சிற்றுரை ஆற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கொத்துக்காரர் வெங்கடேசன் அவர்களுக்கு திரு எஸ்.என். பாலசுப்ரமணியம் அவர்கள் மலர் மாலையை அன்பு மாலையாக அணிவிப்பார். நன்றிங்க. அருள்மிகு ஸ்ரீ செல்லியாண்டியம்மன் கோட்டை மாரியன் பண்டிகையை சிறப்பிக்க நமது சின்னப்புலியூரில் 57வது கலைப்படைப்பாக இளைஞர் நாடக மன்றம் சார்பாக வாழ்க்கை போராட்டம் என்னும் வாழ்வில் நாடகம் நடைபெற உள்ளது. அது சமயம் நீங்கள் எல்லாம் அமைதி காத்து மன்றத்துக்கு ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு வேண்டுகிறேன். மேலும் ஒரு நாடகம் நடக்கிறது ரொம்ப சிரமம். அது நாடகத்தில் கலந்துட்டு அதை நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ சிரமம்னு. பொருளாதாரம் ஒன்று மறுபடி அதற்கு ஏகப்பட்ட வேலைகள், பொருட்கள் வாங்கிறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. எங்கள் ஊரை பொறுத்தளவு நாடகம்னா ஒரு பேர் இருக்கு. சின்ன புலியூர்னா ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கு, ஒரு நல்லா இருக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை எங்கள் இளைஞர் நாடக மன்றம் தொடர்ந்து காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களோட சிரமத்துக்காகவே நம்ம அமைதி காத்து பார்க்கணும். நாடகம்னா எப்படி வேணாலும் நடத்தலாம். எங்கள் நாடகம் எங்கள் ஊர் நாடகம் எப்பயுமே நல்லா இருக்கும். ஒரு வல்கராவோ அதிக பாட்டாவோ எதுவுமே இருக்காது. குடும்பத்துடன் பார்க்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அப்படிதான் எங்கள் கோயில் விசேஷம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ நாங்கள் கோயில் கட்டினோம் 7 வருஷம் தொடர்ந்து அனைவரோட முயற்சியில் கட்டினோம். இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சு இது 3வது நாடகம், 3வது பொங்கல். எங்களுக்குள்ள இன்னும் எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. எங்கள் ஊர் மக்களாகட்டும், எங்கள் இளைஞர் மன்ற நாடக இளைஞர்களாகட்டும் எல்லாமே ஒருமித்த கருத்தாக தான் இருப்பாங்க. சொன்னால் சரிம்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்காக எல்லாரும் கைதட்டிடுங்க. இளைஞர்களுக்காக அவங்க 100 வருஷம் நாடகம் போடணும். இப்போ 57வது வருஷம் தான் போட்டிருக்கிறாங்க. எல்லாம் புது இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க நாடகம் நடிகருக்கு. அவங்க பழைய நடிகரோட நல்லா நடிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதனால் நீங்கள் எல்லாமே ஒத்துழைக்கணும். இந்த மன்றத்தில் குறைஞ்சது ஒரு 20 வருஷம் தொடர்ந்து என்னைக்கு தான் தலைமை ஏற்று நடத்த சொல்கிறாங்க. அவ்வளவு நம்பிக்கை, ஒத்துமை. அதனால் அந்த வாய்ப்பளித்த சின்ன பிள்ளைகள் இளைஞர் நாடக மன்றத்துக்கும் எங்கள் ஊர் சார்பாக, ஊர் கொத்துக்காரனுங்கிற முறையில் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இங்கு வந்திருக்கும் அனைத்து உற்றார் உறவினர்கள், மாமன் மைத்தினர், வெளியூர் பிள்ளைக, மருமக அனைவரையும் வருக என வரவேற்று நாடகம் சிறப்பிக்க வாழ்த்தி நன்றி வருகிறேன். நன்றி, வணக்கம். நாடக தீபம்
வந்த பூங்கரகம் ஒன்ன நினைச்சபடி முன்ன ஜெயிக்கும்படி மீண்டும் வரதா மாரியம்மா 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 திரிசூலியம்மா நீலியம்மா போல் நின்னு பாரம்மா வந்தேன் தேடி நானம்மா அந்த திருவடிய தொழுதோமே இங்கு மனம் முருக அழுதோமே மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா வானெல்லாம் வாழ்த்துத்தான் கேட்கட்டும் வாழ்வே வளமே பார்க்கட்டும் சக்தி முழுதும் தந்து காப்பாயே முக்தி நிலையை தந்து சேர்ப்பாயே சாட்சி சொல்லும் தாயே துணை நீ எல்லாம் பூவாக மாறட்டும் மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா நிலையாக நிலைக்க வைக்கும் எனக்கதெல்லாம் பதிக்க வைக்கும் காவல் நீதா காளியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா அம்மா செல்லியாண்டி அம்மா, கோட்டை மாரியம்மா தாயே, இந்த ஊர் மக்கள், இந்த உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுமா, அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். டே தியாகுன்னு, இன்னைக்கு நாம் வேலை செய்கிற இடம் வந்துருச்சு, அப்படி இறங்குற இடம் சொல்லலாம். ஆமாம் தங்கம், அப்பாக்கு கை வலிக்கும். இங்கே பாருடா, அம்மாவுக்கு அப்பாவுக்கு வேலை முடிகிற வரைக்கும் நீ அந்த மரத்துக்கிட்டே விளையாண்டுரு என்ன. சரிங்கம்மா, நான் இங்கேயே நல்ல பையனா மரத்தடியிலேயே உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறேன். சமத்து செல்லண்டா, நீ அங்கேயே விளையாடுறதுக்கு நான் கூப்பிடுவேன், அப்போ நீ வந்துடுறேன். ஏன் உள்ள சரசு, நம்ம பொன்னையாவும் லட்சுமியும் ஆஸ்பத்திரி செக்கப்புக்கு போனாங்களா, இன்னும் வரலையே. சரி வரட்டும், அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். ஆமாங்க, அவங்களும் போகாத கோவில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை,
அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா அந்த கடவுள் என்ன குறைஞ்சா போயிடும்? அட மரப்பையன் பார்த்த மவுல, அதுக்கெல்லாம் நேரங்காலம்ல வரணுண்டி. அது வரைக்கும் பொறுமையா இருந்துதான் ஆகணும். அந்த மாரியாத்தா அவங்கள கைவிட மாட்டா. அவங்கள பத்தி மாரியாத்தாவுக்கு தெரியாதா என்ன? அது வேணா சரிதாங்க. நம்ம கதை விட அது ரொம்ப மோசமானதான். எனக்கு உங்களுக்கு குழந்தை இழந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி பார்த்தாங்களே. ஆமா, எங்க அம்மாவுக்கு பயந்துட்டு நம்ம ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்தப்ப நமக்கு வாழ்க்கை கொடுத்தது நம்ம பொன்னையாவும் லட்சுமியும் தான். அவங்களுக்கு நாம ஏதாவது செய்யணும் சரசு. சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா உச்சி வெயிலே தலைய பொழந்துரும். வாங்க ஆமா போலாம். ஆமா, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஏங்க நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? சாப்பாடு நம்ம கொண்டு வந்துருக்கோம்ல, நாம அப்புறம் சாப்பிடுவோம். அங்க பாருங்க யாரு வராங்கன்னு. யாரு? பொன்னையா, லட்சுமி வந்துட்டீங்களா? ஆமா, ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு போனீங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்ல விஷயம் தானே? போடா சுப்பையா, அந்த கடவுளுக்கு எங்க மேல கருணையே காட்ட மாட்டேங்கிறாரா? நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே. ஆமா சரசு, எனக்கு அந்த கடவுள் இனிமே குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மாட்டான் போல இருக்கு. டாக்டர் சொல்லிட்டாங்க எனக்கு இனிமே குழந்தை பிறக்காதுன்னு. டாக்டரும் கை விட்டுட்டாங்க. நான் கும்பிட்ட தெய்வமும் கை விட்டுருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடம்பு நல்லா தானே இருக்கு, ஆனா ஏய் சுப்பையா, இனிமேல் நாங்க வாழ்ந்து இனத்திடா சாதிக்க போறோம். எல்லாமே எங்க விதிப்படியே நடக்கட்டா. பொன்னையா, இதுக்கு போய் நீ ஏன்டா கவலைப்படுற? உனக்கு நான் இருக்கடா, நான் இருக்கிறேன். ரொம்ப காலமா நண்பனுக்கு நண்பனா தோளுக்கு தோல் கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்துல நான் உன்னை ஒன்றும் நினைக்கிறியா? டேய் என்னடா சொல்ற நீ? தியாகனே, டேய் இங்க வாடா. டேய் பொன்னையா, எனக்கும் சரசுக்கும் ஆண்டவன் மாணிக்க மாட்ட ஒரு பிள்ளையை கொடுத்துட்டாடா. அந்த ஆண்டவன் உங்க தலையெழுத்த மாத்துறானோ இல்லையோ, இந்த சுப்பையா உங்க தலையெழுத்த மாத்தி காட்டுறா. என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே, உனக்கு கருப்பையில் அதுதான் பிரச்சனை. உனக்கு கருமுட்டைய என் சரசு மூலமா உனக்கு தானமா தரேன். அதை வச்சு நீங்க குழந்தை எடுத்துக்கலாம். ஏய், இந்த பிரச்சனைக்கு மூட்டை தீர்வு உண்டா சொல்றா. எந்த பரிகாரம் வேணாலும் செய்யலாம். செலவு எவ்வளவு நாளும் பரவாயில்லடா. செலவு தானே செய்யணும். அதான் சொல்லிட்டுல, கருப்பையில் கருமுட்டையை மாற்றி வச்சா நம்ம குழந்தை எடுத்துட்டு போறோம். எனக்கு ஒரு பையன் இருக்காண்டா, அது போதும்டா. ஏன் உள்ள சரசு, நமக்கு ஒரு பையன் போதும்ல. ஏங்க அவனை படிக்க வச்சு நல்லா கரை சேர்த்து விட்டாலே எனக்கு அதுவே போதுங்க. அப்படின்னா கருப்பையில் கருமுட்டையை மாத்துறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? என்னங்க சொல்றீங்க? ஏங்க நீங்க சொல்றது எனக்கு புரியுது. உங்க பேச்சை நான் என்னைக்கு மீறி இருக்கேன்? எனக்கு சம்மதம் தாங்க. சரசு, என்னதான் உனக்கு பெரிய மனசா இருந்தாலும் இந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆனாம்மா பொன்னையா, பாருங்க, எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த உங்களுக்காக நாங்கள் ஏதாவது கைமாற செஞ்சே தீரணும். அது
கருமுடைய யூஸ் பண்ணிக்கிங்க நீங்க. டேய் சுப்பையா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம்டா. எங்கள் விதிப்படியே எல்லாம் நடக்கட்டும். அதுக்கெல்லாம் ஒன்றும் சாத்தியமே இல்லை. டேய் சாத்தியம்லாம் இருக்குதுடா. இப்போ காலமே மாறி போச்சு. இப்போ வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தைக்கு இதயத்தை ஏமாத்துறாங்கடா. இதெல்லாம் மருத்துவ உலகத்துல சர்வ சாதாரணமாடா. சரசு, நீ உனக்கு சமாதானம் இல்ல? ஏங்க நான் தான் அப்போவே சொல்லிட்டேனே, உங்களை மீறி நான் என்ன சொல்ல போறேன்? கண்ணு சரி கண்ணு. அதான் பொண்ணு ஏப்பா யோசிக்கிறீங்க நீங்க ரெண்டு பேருமே? டேய் டேய் சுப்பையா சுப்பையா சரசு, நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் குலசாமி. உங்களுக்கு என்ன நான் இருக்குடா உங்களுக்கு. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா. காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம். காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம். இனி கணவனுக்கு கிட்டாது அவை குழந்தைக்குத்தான். இனி கணவனுக்கு கிட்டாது அவை குழந்தைக்குத்தான் முத்தம். காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம். லட்சுமி லட்சுமி, இனிமேல் இந்த பொன்னையாவுக்கு எதுவுமே கிட்டாதா? உன் வயசுல வளர்ந்துட்டு இருக்கிறானே சின்ன பொன்னையா, அவ்வளோதான் கிட்டுமா லட்சுமி? ஏங்க என்னங்க இப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்டீங்க? நீங்க தான் என்னோட முதல் பிள்ளை. உங்களை தாண்டி தான் மற்ற எல்லாமே எனக்கு. லட்சுமி, நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவன் முன்னித நமக்கு குழந்தை பிறக்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த சந்தோஷத்தை வெகு சிறப்பாக கொண்டாடணுமா? இங்கே பாருங்க, இறைவன் நம்ம பக்கம் என்னதான் இருந்தாலும் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது அந்த சரஸ்வதியும் சுப்பையாவும் தாங்க. சரசு அவளுடைய கருமுட்டை எனக்கு தானமாக கொடுத்து எனக்கு குழந்தை பாக்கியத்தை பிச்சை போட்டாங்க. இங்க பாருங்க யார் வர்றதுன்னு. ஆனா சுப்பையா, ஆமா சரசு, உங்களை பத்தி தான் பேசிட்டே அட, இருந்தேன். எங்களை பத்தியே பேசிட்டு இருந்த? ஆமா ஆமா. சரிடா சரிடா. சரசு, பாப்பா என்ன பண்றா? எட்டி உதைக்கிறானா? அதை ஏன் கேட்குற? அவங்க அப்பனை மாதிரியே ரொம்ப முரண்டு பிடிக்கிறாண்டி. எங்க லட்சுமி சொல்ற? பொன்னையா அவ்வளவு முரண்டு பிடிச்சுனா? அட பார்த்தா அப்படி தெரியலையே. அப்படி சொல்றேன், இது அங்கமே. உங்களை பத்தி அவங்களுக்கு எங்க தெரியும்? ஆமா, நீ உனக்கு செக்கப் போறேன்னு சொன்னியே, டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாம் நார்மல் தானே? அடிவயிறு கொஞ்சம் வலிக்குது, அது போக போக சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆமா, உன் செக்கப்புக்கு என்ன சொன்னாங்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தை ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கானா, நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான் சரசு. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னே தெரியல. என்ன லட்சுமி நீ இதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசுற? நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? அது போதுமே எங்களுக்கு. டேய் சுப்பையா, குழந்தை மட்டும் நல்லபடியா போறக்கட்டும். இது ஊரையே கூப்பிட்டு இட விருந்து போட்டலாம்டா. போட்டுலாம்டா. அது அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? மறந்தே போச்சு. நாங்க ரெண்டு பேரு குழந்தை நாய்க்கு பேசிட்டே இருந்தோமா, சாப்பாட்டையும் மறந்துடும்டா. ஐயோ, உள்ளத்தாச்சி பொண்ணு பசி எடுக்க கூடாது. சரசு, இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன், வா செய்யலாம். சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாம். டேய் சுப்பையா, வாடா. அண்ணா வா, நாம ரெண்டு பேரும் உயிர் நண்பன். என்னைக்குமே இந்த மாதிரி தானே இருக்கணும். டேய், நாம எப்பவுமே இப்படியே தானே இருப்போம். டேய், ஏன்னா அந்த ஆத்தா மாரியம்மாவும் செல்லியாண்டி அம்மாவும் நம்ம கூட கேடுறா. டேய் ஏடா தியாக கூட்டு வையடா. தியாக ஸ்கூலுக்கு போயிட்டாடா, வாடா போய் சாப்பிடலாம். கடவுளே, நாங்க யாருக்குமே
எந்த துரோகமும் செய்யலையே. எல்லாரும் நல்லா இருக்க வேண்டாம் வேண்டிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே, நாங்கள் என்ன பண்ணுவோம்? எப்படியாவது என் பொண்டாட்டியை காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு கோடி புண்ணியமா போயிரு. சரசு, நான் என்ன பண்ணுவேன்? தியாகு, டேய் சுப்பையா, ஏன்டா அழுகுற? என்னடாச்சு? ஆமா, சரசுக்கு என்னடாச்சு? அவன் எங்கடா? பொண்ணையா, நாங்க அந்த கருமுட்டைய தானமா கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு அடிக்கடி இந்த வயிற்று வலி வந்துட்டு இருந்து இல்ல, அதுக்கப்புறம் ரொம்பவே அதிகமாயிடுச்சுடா. அதிகமாகி இன்னைக்கு அப்படியே கத்தி கதறி அப்படியே கண்ணு முன்னாடியே சுருண்டு விழுந்தாடா. என்னால பார்க்கவே முடியலடா. அப்படியே தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டா. டாக்டரு உள்ள செக் பண்ணிட்டு இருக்காரா. ஐயோ, நானும் இப்ப பார்த்துட்டு தான் வந்தேன். செக்கப்புக்காக வந்தேன். இப்பதான் சரசு பார்த்தேன். உள்ள உயிருக்காக போராடிட்டு இருக்கா. நான் தான் உங்ககிட்ட அப்பவே படிச்சு நான் என்ன பண்ணுவேன் லட்சுமி? அநியாயமா இப்படி சிக்கிட்டோமே. ஐயோ, என் குடும்பமே நடுத்தரத்தில் போயிருமாட்டு இருக்குதே. நான் என்ன பண்ணுவேன்? பொண்ணையா, நான் எப்படா பாட்டுப்படாம இருக்க முடியும்? சரசு, ஐயோ என் தெய்வமே, நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர், 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 என் சரசு நல்லா இருக்கல? அவளுக்கு ஒன்றும் ஆகல. அவளுக்கு ஒன்றும் ஆகாது டாக்டர். அவன் என்ன அநியாதையா விட்டு போட்டு போக மாட்டான் டாக்டர். டாக்டர் பேசுங்க டாக்டர். நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு டாக்டர். பேசுங்க டாக்டர், பேசுங்க டாக்டர். அது வந்துங்க, உங்க மனசை திடப்படுத்திக்கோங்க. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்துட்டேன். ஆனால் என்னால் அவங்கள காப்பாற்ற முடியலை. ஐயோ சரசு, என்ன அதையா விட்டுட்டு போயிட்டியா? ஐயோ, என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? பொண்ணையா, என் நிலைமைய பாத்தியாடா லட்சுமி? ஐயோ, இப்படி ஆகி போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? பொண்ணையா, பொண்ணையா லட்சுமி, நான் தியாகுவேன். அனாதையா விட்டுட்டு போறோம்டா. நீங்க தான் இவனை உங்க குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்டா. ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. நான் பொழைக்க மாட்டேன். காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் என் தியாகம் மட்டும் கைவிட்டுறாதீங்க. அண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க. குழந்தைய இல்லாம இருந்த எனக்கு சரஸ்தான் கருவட்டியை கொடுத்தா. எங்களுக்கு இவன் தான் மூத்த புள்ளண்ணா. எங்களுக்கு எல்லாமே இவன் தானா. அண்ணா, என் வயிற்றுல வளர குழந்தை மேல சத்தியமா சொல்றேன்னா, எந்த சூழ்நிலையும் நாங்க தியாகுவை கைவிட மாட்டோம்னா. சத்தியண்ணா, சத்தியண்ணா. அது போல எனக்கு தியாகு சரசா. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். கனவு காணும் வாழ்க்கை
வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். கார்த்தி, நம்ம ஊர் கோட்டை மாரியம்மன் அம்மானால நம்ம குடும்பம் சீரும் சிறப்போடு இருக்கணும்னு அந்த ஆத்தாவை வேண்டிக்க. அம்மா தாயே, கோட்டை மாரியம்மா எங்களையும் இந்த ஊர் மக்களையும் நல்ல முறையாக காப்பாற்றணும் தாயே. அப்படியே எங்கள் காதலையும் நீதான் துளி கூட சேதாரம் இல்லாமல் சேர்த்து வைக்கணும் தாயே. கார்த்தி, இப்படி பேசுற எனக்கு அப்படி கொண்டு போகுது. நான் உன் மாமன் பொண்ணு, நான் உன்னை கட்டிக்காம வேற யாரும் கட்டிக்க போறேன்? இந்த மாதிரி பேசுறேன்னு வச்சுக்கோ, திருவிட பார்த்து பார்க்காத. அம்மா தாயே, இப்பவே உங்களோட அடிக்கிற வேலையை காமிக்கிறியா? இது உனக்கே நியாயமா இருக்குதா? அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அடிச்சுக்கிட்டா போச்சு, என்ன சொல்ற? இல்லை, நாம் 2 பேரும் மனசார காதலிக்கிறோம். உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. அதை நினச்சி தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். நீ ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இந்த பாரு, நாம கும்புற இந்த ஆத்தா நம்ம 2 பேரையும் நிச்சயமா சேர்த்து வைப்பா. அது நம்பிக்கையோட இரு. அப்படி சேர்த்து வச்சுட்டா இந்த ஆத்தாளுக்கு 108 சதவீதங்க. நாம் 2 பேர் ஒன்றா சேர்ந்தே உடைச்சிடலாம். என்ன? உடைச்சிட்டா போச்சு, வா போலாம். இதயத்தை நினைத்து விட்டார். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியில் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டார். ஒளி ஒளியாய் வெட்டும் மின்னல் ஒளியாய் என் ரகசிய ஸ்தலங்களை ரசித்து விட்டார். ரசித்ததையே நீ ரசித்ததையே என் அனுமதி இல்லாமல் ருசித்து விட்டாய். பூவென நீ இருந்தால் இளம் பெண்களை போல் வருவேன். நிலவென நீ இருந்தால் உன் கானம் போல் இருப்பேன். துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய்.
சீக்கிரமா வாண்ணா. மீனா கண்ணு கூப்பிட்டியாம்மா? ஏம்மா இவ்வளோ அவசரப்படுற நீயே? நான் ஒன்றும் உங்களை கூப்பிடல, எங்க அண்ணனை தான் கூப்பிட்டேன். நீங்க எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு வரீங்க? மீனா வந்துட்டேன். அதுக்குள்ள சட்டையில் பட்டன் ஒன்று கழண்டு விழுந்துருச்சு. அம்மா அப்படியே தச்சு விட்டாங்க, அதுதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி கிளம்பலாமா? கிளம்பலாண்ணா. அப்பா அடடடா, ஏண்டா அப்படி காலில் சுடுதண்ணியை ஊத்துன மாதிரி பறந்துட்டு இருக்க? இந்த பொடி டிஃபன் பாக்ஸ். அப்பா நாங்கள் காலேஜ் கிளம்புறோம், நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனிச்சா பரவாயில்ல. டேய், அதான் டிஃபன் பாக்ஸில் போட்டு கவனிச்சிட்டேனே, வேற என்னடா வேணும் உனக்கு? டேய் தியாகு, அவங்க 2 பேருக்கு பணத்தை கொடுத்துறப்பா போங்க. சரிப்பா, நான் தரப்பா. டேய் கார்த்தி, இந்தாடா வாங்கிக்கடா. அப்பா உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கிறேன், ஒன்றா நீங்கள் கொடுங்க, இல்லைன்னா அம்மாவை கொடுக்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவங்ககிட்ட நான் பணம் வாங்க வேணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. டேய் ஏடா பேசுற? அவன் அண்ணன்டா. என்னம்மா சொன்னீங்க? அவர் என்ன எங்க கூட ஒட்டிக்கிட்டா பிறந்தாரு? நான் அண்ணன்னு சொல்றதுக்கு? டேய் 2 பேரும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களாடா? எப்பதான் புரிய போறீங்க எனக்கு தெரியல. ஏன்னா அவன் பணம் கொடுத்தா நீங்க வாங்கிக்கவே மாட்டீங்களா? டேய் தியாகு, பணத்தை கொடுறா. போங்கடா. அப்பா அம்மா நான் போயிட்டு வரேன். அம்மா போயிட்டு வரேன். அப்பா தியாகு, நீ எதுவும் வருத்தப்படாதப்பா. அதுக்கு சின்ன பிள்ளைங்க ஏதோ புரியாம பேசிடுச்சுங்கய்யா, எதுவும் மனசுல வச்சுக்காத. ஆமாடா தியாகு, அவன் பேசுனீங்களா நீ மனசில் வச்சுக்கவே வேண்டாம். நீதான்டா இந்த குடும்பத்துக்கு மூத்த பையன்டா, அவங்கள நீ மன்னிச்சிடுறா. அப்பா இதுக்கு போய் ஏன் கோவிச்சுக்கிறீங்க? நான் அனாதையாக நின்னப்ப அப்பாவும் அம்மாவும் எனக்கு எதுவுமே செய்யல. ஆனால் என்னை தூக்கிட்டு வந்து எப்படிலாம் வளர்த்துருக்குறீங்க. நீங்கள் என்னோட தெய்வம்ப்பா. என்னோட தெய்வத்தோட குழந்தையும் அவங்கள நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். இங்கே பாருங்கப்பா, என்னை பிடிச்சாலும் சரி, என்னை பிடிக்காட்டியும் சரி, இந்த ஜென்மத்தில் நான் தான் அவங்களோட அண்ணன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ப்பா. டேய் தியாகு, என் வயிற்றுல ஒரு பிள்ளைய பெற்றிருந்தா கூட அது எங்களை அப்படி கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குமான்னு தெரியலடா. டேய் நீ அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே இருக்குடா. இந்த பாருடா, எனக்கு என் அண்ணன் ஞாபகம் வந்துருச்சுடா. அம்மா என்னை பெத்தது வேணா அவங்களாம் இருக்கலாம், ஆனால் என்னைக்குமே நீங்கள் 2 பேர் தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே. நீங்கள் கண்கலங்கவே கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் உங்களை ராஜா ராணி மாதிரி பார்த்துக்குவேன். அம்மா ஆமாம், என்னம்மா எந்த சமையல் செஞ்சீங்க? வாசம் ஒரே தூக்கலாக இருக்குது. டேய் தியாகு, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச குழம்பு வச்சிருக்கேன்டா. கருவாடு கத்திரிக்காயும் போட்டு மிளகா ஆட்டி குழம்பு வச்சிருக்கேன்டா. டேய் இன்னைக்கு நம்ம வீட்டில் கருவாடும் கத்திரிக்காய் குழம்பும். வாசம் மண்டை புடுதுரா. வாடா 2 பேரும் போய் சாப்பிடா. அப்பா இன்னைக்கு நாம 2 பேரும் ஒரு புடி புடிச்சிருவோம். அப்பா நீங்க தான் தப்பு பண்ணீங்க. அவரையே முன்னே அனுப்பிச்சுட்டீங்க, நாமள ஒன்னாவே போயிருக்கலாம்ல. மீனா அங்க போய் சாச்சி கீச்சி ரெடி பண்ண வேண்டாம். அத்தம்மாவை நினைப்பிலே இரு, நான் மீனாவா உனக்கு? சரியா சொன்னேடா. நான் இது வரைக்கும் வாங்கின சொத்து பூரா என் பேர்ல தான் பதிவு பண்ணியிருக்கேன். இனிமே எனக்கும் வயசாகுது இல்லையா, இனிமே வாங்க போற சொத்தெல்லாம் உங்க 2 பேர்ல பதிவு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்பா இது சூப்பரான முடிவு தான். ஆனா உங்களுக்கு என்ன வயசாயிருச்சு? நீங்க இப்பதான் ஓடுற பாம்ப கையில பிடிக்கிற வயசாச்சே. சரியா சொன்னேடா. நான் அன்னைக்கு அப்படித்தான் உங்க அண்ணனோட காலேஜ்ல இருந்து என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. அவனும் என்னை கூப்பிட்டான், நானும் போனேன். அங்க போனா உங்க அண்ணனோட மேடம் என்ன பார்த்துட்டு, என்னடா கதிரு உங்க அண்ணனை அப்பாவை கூட்டிட்டு வான்னு சொன்னா உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்கியன்னு கேட்டாங்க. உண்மையா இல்லையான்னு நீ ஏன் சொல்ற? எல்லாமே உண்மைதான்.
அதுக்காக ஓடுற பாம்பை கையில பிடிச்சா காட்ட முடியும், அது கொத்தி போடு. ஆமாண்டா கதிரு, பாம்புன்னா எனக்கும் பயம்தான். அப்பா உங்களுக்கு வயசாகலேன்னு நான் சும்மா சொன்னேன். அதுக்காக போய் ஏதோ சின்ன பசங்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு விபகாரத்தில் மாட்டிக்காதீங்க சொல்லிட்டேன். அப்பா மலிக்கும்ல. சரி சரி, பொழைச்சு போ. சரி, இப்போ நம்ம கிளம்பலாமா? ஹலோ மாமா, எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடியாக இருக்குங்க, நீங்கள் வந்தீங்கன்னா முடிச்சிடலாம். சரி மாப்ள, இதோ இப்போ கிளம்பிட்டோம். நம்ம கொஞ்ச நேரத்தில் அங்கே இருப்போம். சரி சரிங்க மாமா. டேய் டேய் வாங்க சீக்கிரம் கிளம்பலாம். டேய் பிரகாஷ், எனக்கு யோகா அடிச்சுக்கிட்டே இருக்குடா. இன்னைக்கு பார்த்தீங்கள எங்க மாமா கதிர் பேர்லயும் கண்மணி பேர்லயும் சொத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சொத்துல பாதி எனக்கு தாண்டா. ஏய் மாப்பிள, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. சொத்தை உங்க மாமா வாங்குறாருன்னு சொல்ற, ஆனா பாதி சொத்து உனக்கு வரும்னு சொல்ற. எப்படிடா? டேய், கணக்க கூட்டி கழிச்சு பாடுறா, கணக்கு சரியா வரும். நான் கண்மணி கழுத்துல தாலி கட்டிட்டா. டேய், உன்னோட கணக்கு தனி கணக்குடா. ஆனா கண்மணி அதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணுமே. பண்ணிக்காம எங்கடா போயிருவா? என்னோட அப்பாவும் அம்மாவும் போனதுக்கு அப்புறம் எங்க மாமா என்ன அவர் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன வாய் நிறைய மாப்பிள மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? பாத்துடா, மாப்பிள்ளைக்கு அல்வா வைக்கிது கிண்டி கொடுத்துட போறாங்க. அப்படி மட்டும் ஒண்ணு நடந்துருச்சுன்னா இந்த விவேக்கோட விவேகமான முகத்தை தாண்டா பார்த்துருக்காங்க, வில்லனா பார்க்கலையே. பார்ப்பாங்க. விட்டுருன்னு நினைக்கிறியா? ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கூடவே இருந்து உறவாடி கெடுக்கிறதானே நம்மளோட பாலிசியே. டேய், கண்மணியோட அத்தை பையன் நான், ஆனா அவளோட மாமா பையன் கார்த்திக். அவங்க இது முட்டுக்கட்டை போட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா தாண்டா வில்லங்கமே. இல்லைன்னா கண்மணியோட கல்யாண முகூர்த்தத்தை சுமூகமா முடிச்சிடலாம். டேய் மாப்பிள, அந்த கார்த்திக் கூட ஒரு வகையில நம்பலாம். ஆனா அவங்க கூடயே பிறக்காம அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டுறானே அந்த தியாகு, அவனை நம்ப முடியாதுடா. அந்த குடும்பத்துக்கு ஒண்ணுனா தடுப்பன மாதிரி வந்து நின்னுக்குவா, பாத்துக்க. டேய், தண்ணி அதிகமானா தடுப்பாவது அணையாவது உடைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாடா. எங்கூட நீ நிக்க மாட்ட. டேய், இந்த பிரகாஷ் உனக்கு மட்டும்தாண்டா அடி பண்ணிவான். உனக்கு ஒண்ணுனா அதுக்கு காரணமானவங்கள நிர்மூலமாக்காம விட மாட்டான்டா. சபாஸ்டா, உன்ன மாதிரி ஒரு நண்பன் எனக்கு இருக்கிறப்போ நான் எதுக்குடா கவலைப்பட போறேன்? அந்த கண்மணி எனக்கு தான், அவளோட சொத்து எனக்கு தான்டா. டேய், பார்த்துக்கலாம்டா ஒரு கையை. கண்மணி கண்மணிய நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்கிட்ட பேசுறத
கம்மி பண்ணிட்டா. என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது. நானும் இந்த ரியல் எஸ்டேட்னு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கிறதுனால சரியா கண்மையை பார்க்க முடியல. கண்மணி மேல எதுக்கு நீ ஒரு கண்ணு வச்சுக்கடா. அவ எங்க போறா, என்ன பண்றா என்னன்னு நீ கொஞ்சம் பார்த்துக்க. ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்ற, பார்த்துக்கலாம்டா. அந்த சராசரத்தையும் அடக்கியாலும் எவன்டா நான்? இந்த யமலோகத்தில், நானாலும் யமலோகத்தில் என்னை எதிர்த்து பேசிவிட்டு வாழ முடியுமா? சங்கிலி முகிலி, யமலோகத்தில் இருந்து கீழே விழுந்து மக்களோடு மக்களாக வாழ ஆணையிடுகிறேன். நான் வாழும் யமலோகத்தில் பசியும் கிடையாது, பட்டினியும் கிடையாது. ஆனால் பூலோகத்தில் பசியோடும் பட்டினியோடும் சுற்றி திரியுங்களா? இது நான் உங்களுக்கு கொடுக்கும் சாபம். தண்டனை காலம் முடிந்ததும் நானே வந்து உங்களை கூட்டிச் செல்கிறேன். எங்கடா இருக்கிறீர்கள்? வாங்கள். ஐயோ ஐயோ, எம்முலோகத்திலிருந்து கீழே விழுந்து என் முதுகெலும்பெல்லாம் வலிக்கிறது. டே புங்களி, யமதர்மராஜா ஆணைப்படி நாம் பூமியில் விழுந்து விட்டோம். இப்போ பூமியில் வாழும் மனிதர்கள் பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாதடா. எப்படியடா வாழப் போகிறோம்? ஐயோ சிங்கிலியே, நான் இருக்கும்போது நீ எதற்கு கவலைப்படுகிறாய்? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன். டே புங்களி, யமலோகத்தில் இருக்கும்போது நமக்கு பசி தெரியவில்லை. ஆனால் இப்போது என் வயிறு ஏதோ மாதிரி இருக்குதுடா. எனக்கும் அப்படித்தான் இருக்குது. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இட்லி வாங்கலையோ? இட்லி 10 ரூபாய்க்கு 5 இட்லி தரேன், சாப்பிட்டு பாருங்க. உங்க வயிற்று பத்திர அத்தனையும் தீர்ந்து போயிடும். இட்லி வாங்கலையோ? இட்லி. சீ, யார் இவனுங்க? யோ, என்ன என் திறந்திருந்து பாக்குற? நாங்காலி நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி. பால்கனி காத்துல வாசந்தான் கூடுதோ, மோகனு லைஃப்ல நைட்டிங்கேல் பாடுது. கனவிலும் நினைக்கல வாழ்க்கைத்தான் மாறுதோ, கைப்பிடி இடுக்கல காதலும் ஏறுது. நாங்காலி நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி. நாங்காலி நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி. யோ, யார் இவனுங்க? இந்த பெண்ணே, அது என்னது? வெள்ளை வெள்ளையா உருண்டையா ஏதோ இருக்குது. அது எதற்கு? அட நாசமா போனோனே,
இது தெரியலையா? இதுதான் இட்லி. இது எங்களுக்கு தெரியாது. ஆமா, இது என்ன பண்றது? என்ன பண்றதா? அட சப்பவாயா, இது சட்னி ஊத்தி நல்லா கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு வச்சுக்கோயே, உன் வயிற்று பச்சை அத்தை தீர்ந்து போயிடும். சாப்பிடுறியா? அப்படியா? எங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கறியா? நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கிறோம். ஓ தாராளமா. இந்த புடி உனக்கு ஒண்ணுதான். இந்தாடா உனக்கு ஒண்ணு. ஏய் தட்ட காட்டு. நல்லா இருக்கா? இப்படி ஊத்துனா எப்படி திங்கறத? நீயே வச்சுக்கோ. வேணாமா? எப்படி என் இட்லி டேஸ்டா இருக்கா? சூப்பர் சூப்பர். நானே செஞ்சது. சூப்பர் சூப்பர். சீக்கிரமா சாப்பிடுங்க. என்ன இப்படி சாப்பிடுறானுங்க? சாப்பிட்டதே இல்ல போல. இந்த பூச்சி கருமம் வேற. இட்லி பஞ்சு மாதிரி இருக்குது. இந்த பூலோகத்தில் இட்லி சூப்பராக இருக்கிறது. சூப்பரா இருக்கா? சீக்கிரம் தான் சாப்பிடேன். கிள்ளி கிள்ளிட்டு இருக்கற. சரி, நாங்க வரட்டுமா? எது வரட்டுமாவா? எங்க போறீங்க? ஏயா தின்னீங்களே, காசு கொடுத்துட்டு போங்க. காசு எவன் தருவான்? பெண்ணே என்ன சொல்கிறாய்? காசா? காசு என்றால் என்ன? ஐயோ அட பாவி, காசுனா தெரியாதா? நீ தின்னியது காசு கேக்குறேன். என்னடா நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? பசின்னு சொல்லி நான் இட்லி கொடுத்தேன், காசு தராம ஏமாத்த பாக்குறீங்களா? இரு, நான் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன். மாமா, யோ சங்கிலி மாமா, எங்கயா இருக்கற? யோ பும்பளி மாமா, என்னடா பண்றீங்க நீங்களே? யாருங்கடா மாமா மாதிரியா இருக்குது? ஏடா என் மங்கோபம் வாங்குறீங்க? என்னடா பண்ணீங்க? என்ன தப்புக்கு இது பண்ணீங்கன்னு வச்சுக்கா, சும்மா இழுத்து பிடிச்சி அறுத்துருவேன், தெரியுமா? ஐயா, நாங்க ஒண்ணுமே பண்ணலங்கய்யா. நாங்க எமலோகத்திலிருந்து பூமிக்கு வாழலான்னு வந்தோம். இந்த பொண்ணு எங்ககிட்ட காசுக்குது நிறைய கேக்குதுயா. காசுனா என்னையா? ஏய், என்னடா எங்கெல்லாம் அங்கெங்கெல்லாம் சும்மா கதையை விடுறீங்க? நாங்களாம் எமலோகத்திலே வந்து வசூல் பண்ணணும்டா. மூடிட்டு தின்னது காசு கொடுத்துட்டு வேலையை பாருங்கடா. ஐயோ, அப்படியா? அப்படி எங்களிடம் எதுவும் இல்லையே. வேண்டுமானால் எங்களிடம் ஒரு மூட்டை வேண்டுமானால் இருக்கிறது. அதிலிருந்து வேண்டுமானால் கொஞ்சம் தருகிறோம். மூட்டையா? அடே தப்பா, இத்தனை நகைகளா? ஐயோ மாமா, என்ன மாமா இவனுங்க இவ்வளோ நகை வச்சிருக்கிறானுங்க? மாமா இவங்களை எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணி நம்ம கஸ்டடியில் எடுத்துடலாமா? எடுத்துக்கலாம். ஏடா இதெல்லாம் உங்களுக்கு தானே? இல்லை நேற்று ராத்திரி ஊர்களுக்கு தான் ஆர்டர் போட்டு வந்தீங்களாடா? இது நாங்க எமலோகத்திலிருந்து வரும்போது எங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்தது. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு சிங்கிலி, இவன் பேரு புங்கிலி. ஆமா, உங்க பேர் என்ன? யோ இங்க பாரு, என் பேரு மாங்கனி, என் மாமா பேரு மங்குலி. எப்படி எங்க பேரு நல்லா இருக்கா? பேரு பொருத்தம் சூப்பராக இருக்கிறது. போக போக ஜோடி பொருத்தம் பார்த்துக்கலாம். ஆமா மாங்கனி, எங்களை நன்றாக பார்த்து கொள்வாயா? யோ இது என்ன கேள்வி? இனிமே நான் உங்களை கவனிக்கிறதா என் வேலை. உங்களை கவனிக்கிற கவனிப்பிலே நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க, என் கூட இருக்கீங்க. வாங்க போலாம், வா போலாம், வா 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 வா. யோ மாமா நடையா. எங்க காலேஜ் முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் நம்ம ஆளை காணோம். அவ எப்போ வந்து எப்போ பேசிட்டு நம்ம கிளம்புறது? என்ன ஐயா தனியா புலம்பிட்டு இருக்காரு? ஆமா, என்ன எதுக்கு தனியா வர சொன்னீங்க? என்ன விஷயம்? விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் காதலிக்கலாம் தான். ஆமா, உங்க அண்ணன் எங்க? உன்னை விட்டு தனியா போக மாட்டானே. ஆமா ஆமா, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. கிளாஸ்ல 2 பேரும் ஒன்னாவே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் உங்ககிட்ட சொல்லாமையா போயிருப்பான். யாருக்கிட்ட கதை விடுற? காது வலிக்குது மீனா.
அவனுக்கு தலை வலிக்குதுன்னு மதியானமே கிளம்பி போயிட்டான். அதனால தான் உன்னை இங்க வர சொன்னேன். வாடி வா. இப்ப வலிக்கு வந்தியா? மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியாது? அப்ப என்ன நாயா நானு? ஐயோ, நான் அப்படி சொல்லுவேனா? என் செல்லம், என் அம்மா குட்டி. ஆமா, இந்த ஆம்பளைங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி அங்க கூட்டிட்டு போக இங்க கூட்டிட்டு போயமா இருக்கீங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்க அப்பா பேசுவாரு எங்க அம்மா பேசுவாருன்னு கண்டுக்காமையே விட்டுறீங்களே. எவனோ எப்படி இருந்துட்டு போறான். ஆனா இந்த கதிரு அப்படிப்பட்டவே இல்லை. உன்னோட ஆசையை நிறைவேற்றதான் என்னோட வேலையே. அதையும் பார்க்கத்தானே போறேன். கதிரு, சொல்லு. எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அதுக்குள்ள கிளம்புனா எப்படி? நாம கொஞ்சம் காதலிக்க வேண்டாம்? ஐயோ, எங்க வீட்டில் எங்க அப்பா திட்டுவாரு, நான் என்ன செய்யறது? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்படியே என்னை கட்டிப்பிடி, நாம சொர்க்கத்துக்கே போலாம். நீ என்ன சொல்ல வர? என்ன கட்டிப்பிடின்னு சொல்றேன். அப்படியே கண்ணை மூடு. அப்படியே கண்ணை மூடு. கண்ணை மூடிட்டேன். இப்போ சுகம் தெரியுதா? நல்லாவே தெரியுது. அப்படியே எனக்கு ஒரு உம்மா கொடு. ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் எப்பொழுது? கண்ணால் உன்னால் இப்பொழுது காயங்கள் இப்பொழுது காயம் தீரும் காலம் எப்பொழுது? மலையா எழுந்தேன் நான் இப்பொழுது மணலாய் விரிந்தேன் நான் இப்பொழுது சுவடை பதிப்பாய் நீ எப்பொழுது? நனநா
சூரியன் இப்பொழுது உன் கிழக்கில் உதிப்பது எப்பொழுது புடவை கருவில் இப்பொழுது நீ புதினம் பிறப்பது ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் எப்பொழுது கண்ணால் உன்னால் இப்பொழுது காயங்கள் இப்பொழுது காயம் தீரும் காலம் எப்பொழுது மலையால் எழுந்தேன் நான்